ஸோ நண்பா இன்றைக்கி வந்து கிளி மீன் வாங்கிட்டு வந்தேன் நண்பா. பாருங்கள், நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகே நண்பா, பாருங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இன்றைக்கி ஒரு விளாடலாம் நண்பா. கிளி மீன் கூட ஃப்ரையும் பண்ணுவேன். அதே தவிர இங்கே கிழங்க மீனும் வச்சுருக்குறேன். இதுவும் வாங்கிட்டு வந்தேன். ஆண்டால் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஓகே நண்பா, இது வந்து 10 ரியால் போட்டிருந்தாங்க. ஒரு 5 மீன் வந்தது. ஓகே நண்பா, இது வந்து ஒரு 5 ரியால். இது கிழங்கா மீன். இது என்ன மீன் எனக்கு தெரில. மீன் நீங்கள் கிழங்கா மீன் திருச்சியில் சொல்லுவாங்க. இது என்ன மீன் கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இது கிளி மீன் சொல்லுவாங்க. ஓகே நண்பா, இந்த மீன் தெரிஞ்சவங்களுக்கு வேறு ஊரில் வெவ்வேறு ஊரில் ஒவ்வொரு மீன் பேர் மாறி மாறி இருக்குது. ஸோ இது என்ன மீன் எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே நண்பா, ஸோ இதுதான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே நண்பா, அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக்காக ஒன்று போட்டுருங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்காக ஒன்று போட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்காக ஒன்று போட்டு விடுங்க. அது ஷேருக்கு சமம் நண்பா. ஓகே நண்பா, இப்போ பாருங்கள் கண்டினியூ. ஸோ கட் பண்ணிவிட்டுங்க. பாருங்கள் நண்பா, இதில் தான் எவ்வளோ பெருசாக இருக்குது நண்பா. எவ்வளோ பெருசாக இருக்குது. நண்பா பாருங்கள், சரி எவ்வளோ பெருசாக இருக்குது மீன் பாருங்கள் நண்பா. நல்ல பெரிய மீன் நண்பா. ஸோ எடுத்துறேன். சரிங்களா, இது இருக்கணும். இது உங்களோட சிசர் இருந்தால் சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். என்கிட்ட சிசர் இல்லை. ஓகே ஓகே மகளே, சிசர் வச்சு கட் பண்ணிங்க. உங்களுக்கு சிசர்லாம் இப்படியே கட் பண்ணி வந்தோம். ஸோ சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கத்திரிக்கோள் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கத்திரிக்கோள் இல்லை நமக்கு சிசரு. எடுத்துக்கலாம். ஒரு குப்பை போடுறது இந்த மீன் இது அதோட பெருசு. எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணலாம். நண்பா சரி கட் பண்ணிக்கலாம். நண்பா இது கட் பண்ணிட்டேன். நல்லா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அப்படியே எடுத்துட்டேன். ஓகே மக்களே, உங்கள் நைஃப் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே க்ளீன் பண்ணிடுறோம் தான். அப்படியே எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஈஸியாக இருக்கும்.
ஓகே மக்களே, தெளிவாக எடுத்துட்டேன். இந்த அப்படியே பீஸ் போட்டுக்கலாம். செதிலாம் தனியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், அது வந்துச்சு. பாருங்க, 2 மீன் மாதிரி வந்துச்சு. இது அப்படியே நீங்கள் பீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி பார்பிக்யூக்கு அந்த மாதிரி கூட பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அப்படியே புதுசாக போட்டு கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இது 2 பீஸ் கூட போட்டுக்கலாம். மீன் முடியுது. அவ்வளோதான். இது அப்படியே போட்டுறேன். நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா முடியுது மீன். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இது கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் மக்களே. ஸோ நண்பா, நீங்கள் மீன் குழம்பு வந்து கலாங்கா மீன். ஓகே நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ கலாங்கா மீன் கட் பண்ணிகிட்ருக்கேன். அது லைனில் பாருங்கள். கிளி மீன் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்தது கிழங்கா மீன். ஓகே நண்பா. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. மக்களே, இதெல்லாம் சிஸ்ஸர் இருந்தால் கட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், ஈஸியாகிடும். ரெண்டு சிஸ்ஸர்லாம் இல்லை. இப்போது சிஸ்ஸர் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆகிடும். ஓகே மக்களே, கையெல்லாம் மீனாக ரூம்குள்ளே போனாலே மீன் வாசம் கும்முன்னு இருக்கும். சரி, அதனால் அவ்வளோதான் மக்களே. இது க்ளீன் பண்ணியாச்சு. கிழங்கா மீன். ஸோ அப்படியே கட் பண்ணிடுறது தான். இங்கே தான் மெயினே இருக்குது. இதை இப்படியே இழுத்துட்டிங்கன்னா வச்சுக்கலாம், அப்படியே கையில் வந்துடும். ஓகே நண்பா, அவ்வளோதான். வச்சு பாருங்கள் தனியாக. இதை அப்படியே இழுத்துட்டு தான். அது மக்களே, எப்படி கட் பண்ணியாச்சு, ஈஸியாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இது வேணுமோ இதை எடுத்துருங்க முடியும் மேலே. அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஓகே மக்களே, ரெடியாகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பீஸாக சின்னதாக போட்டுடலாம். இப்போ நான் மண்டை குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். இது பொரிச்சாலாம் நல்லா இருக்காது. ஓகே மக்களே, ஸோ ரெடி ஆகிடுச்சு மீன் பொரிச்சா. ஸோ இது முடிஞ்சிருச்சு. மீன் இருக்குது. மக்களே, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நம்ம நண்பா. ஓகே மக்களே, புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, லைக்காக ஒன்று போட்டுருங்க, ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. நண்பா, ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்காக ஒன்று போட்டால் அது ஷேருக்கு சமமாகிடணும் மக்களே. ஸோ தோலை கொஞ்சம் நல்லா செதில் நல்லா எடுக்கணும், இல்லாட்டினா வாயிலெல்லாம் ஒட்டியும். ஓகே மக்களே, பாருங்கள், இது அப்படியே இழுத்துருவோம் தான். நல்லா முடிஞ்சிடுச்சு. இந்த வால் வேணும். ஓகே மக்களே, ஸோ இது முடிஞ்சிடுச்சு. எடுத்தா போட்டுடலாம் மக்களே. ஓகே நண்பா, எடுத்தாச்சு. போட்டுக்கலாம். இது அப்படியே எடுத்துறாங்க. கிழங்கு மீன் ரொம்ப ஈஸி. கிழங்கு மீன் தான் கஷ்டம். கிழங்கு மீன், இந்த மத்தி மீன் இதெல்லாம் கொஞ்சம் ஆயிடுறது கொஞ்சம்
லேட் எடுக்கும் கையிலெல்லாம் குத்துது. எடுத்தாச்சு. ஹாய் நண்பா, நான் பாருங்கள் சூப்பரான இன்றைக்கி டிஷ் பண்ண போகிறேன் நண்பா. என்ன டிஷ்னால் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்பு வெறும் மண்டையும், அது கிழங்கா மீன். உங்களுக்கு கமெண்டில் அந்த மீன் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது. எங்கள் திருச்சியில் வந்து கமெண்ட் பண்ணுவான், அது வந்து இந்த மீன் சொல்லுவாங்க, கிழங்கா மீன். ஓகே நண்பா. ஸோ கிளி மீன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தலையை போடுறேன். ஸோ இன்றைக்கி மிக்சிங் மீன் குழம்பு செம்மையாக இருக்கும். ஒரு பிடிக்கலாம். இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா. ஸோ அது பார்க்குற முன்னாடி ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நண்பா. ஓகே நண்பா. அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பக்கம் இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க, அது ஷேருக்கு சமம். ஓகே நண்பா. இன்னும் வீடியோவே போடல, அதுக்குள்ளே சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க, நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே நண்பா. இங்கே சோம்பு வச்சுருக்கிறேன், இது பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஜீரா வச்சுருக்கிறேன், தக்காளி வச்சுருக்கிறேன், அப்புறம் ஒரு வெங்காயம் சும்மா கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவேன். இங்கே சோம்பு. ஸோ இங்கே வெந்தயம் இருக்குது நண்பா. பெப்பர் போடவும் நல்லாயிருக்கும். ஸோ கடுகு உளுந்து அந்த இது சேர்த்து இங்கே பூண்டு வச்சுருக்கேன், ஒரு பூண்டு. ஓகே மக்கா. ஸோ நண்பா, இப்போ வெங்காயத்தை சாப்பிடு மாதிரி பண்ணிக்கிறேன். நல்லா சின்னதாக வெட்டிக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். ஓகே மக்கா. ஓகே நண்பா. நல்ல மெலிசாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்களா சீக்கிரம் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். ஓகே ஓகே நல்லா பாருங்கள். இப்போ இதுவும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சு ஓ நண்பா. இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். தேவையான ஆயில் ஊற்றிங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 50 ml போட்டுங்க. ஸோ நல்லா சட்டி காஞ்சிடுச்சு, அதை பரப்பிக்கலாம். இன்றைக்கி ஒரு விளாட்லாம் மக்களே நண்பா. மீன் குழம்போட தலை இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கரையில் ஒரு 2.5 ஆயில் போட்டுங்க. என்ன காயிட்டோம். ஓகே மக்கா. ஸோ இன்னும் காஞ்சிட்ருக்கு. ஸோ இன்னும் காஞ்சிடுச்சு. இப்போ நான் பச்சை இந்த மிளகா போட்டுறேன். காஞ்ச மிளகா பாருங்கள், வர மிளகா, காஞ்ச மிளகா. ஓகே நண்பா. ஓகே அப்படியே இதாகட்டும். இதோடு சேர்த்து வெந்தயம் போட்டுடலாம். வெந்தயம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதோட பெப்பரு, கடுகு இது 2 சேர்த்து போட்டுக்கலாம். ஜீரகம் எப்போ போடாதீங்க, ஜீரகம் எப்போ போட்டால் அப்படியே கருகிடும். சோம்பு கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாம். ஓகே மக்களே. ஸோ இதை நான் போட்டுடுறேன். இப்போது இது ஸ்லோ பண்ணிக்கிறேன், இல்லாட்டினா எரிஞ்சிடும். ஸோ இது கொஞ்சம் இதாகட்டும். ஸோ நண்பா, இப்போ கருவேப்பிலை போட்டுக்கேன். கருவேப்பிலை போட்டோன்னா எரிக்குது. கருவேப்பிலை போட்டுக்கேன். ஸோ பூண்டு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5 பூண்டு போட்டுருக்கேன். 5 பூண்டு. ஓகே நண்பா. ஸோ அதை கட் பண்ணி போட்டுருக்கேன். வெரி சிம்பிளாக எப்படி நான் மீன் குழம்பு வைக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே மக்களே. ஸோ இந்த ஃபாரினில் இருக்கிறவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெரி சிம்பிளாக எப்படி மீன் குழம்பு வைக்கணும்னு. நான் எப்பயுமே இந்த கடுகு வெந்தயம் மீன் குழம்பு போட்டிங்கன்னா செம்ம டக்கராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே மக்களே. ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கங்க. வெந்தயம் இதெல்லாம் கசக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சோம்பு அதே மாதிரி வச்சுக்கோங்க. சோம்பு இப்போ போட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் இந்த வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். ஓகே நண்பா. ஸோ இது வெங்காயம் போட்டுடலாம். ஓகே மக்களே. பாருங்க, வெங்காயம் கழுவி விட்டாச்சு. ஸோ ஒரு கேமராவில் இதை வச்சுக்கிட்டு ஒரு சைடு வச்சுட்டு அதனால தான் இப்படி வச்சு மேலே வச்சு உங்களுக்கு அதே மாதிரி இருந்தால்
இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க. ஸோ இது போட்டாச்சு. வெங்காயம் வதங்கட்டும். என்றைக்குமே மீன் குழம்புல கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஃபயரை ஏற்றிட்டு வெங்காயம் நல்லா வேகட்டும். ஓகேமாக்கா? ஓகே நண்பா, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ மீன் குழம்புல பச்சை மிளகா போட்டுருக்கேன். பச்சை மிளகா கொஞ்சம் இதாகட்டும். வரமிளகா பச்சை மிளகா ரெண்டுமே போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் புளியும் போடணும். புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். ஓகே மக்களே? ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். இப்போ ஜீரோ முன்னாடியே போட்டால் எரிஞ்சின்னு சொல்லி இப்போ போட்டேன். ஓகே மக்களே? ஸோ ஆயில் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. 3 ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டுக்கோங்க, பெரிய ஸ்பூன். ஓகே மக்களே? கரண்டியில் இதாகட்டும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். தட்டு போட வேண்டாம், அப்படியே இதாகும். தட்டு போட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே இறங்கி அதில் இதாகும். கொஞ்சம் இப்படியே வதங்கட்டும். ஓகே மக்கா? ஓகே நண்பா, கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் சோம்பு போட்டுருவேன். ஒரு ஸ்பூன் போட்டுங்க நண்பா, நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. இதெல்லாம் கலத்தூர் இந்த நாகூருக்கு போனீங்கன்னா இதை கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த மாதிரி டேஸ்ட் பார்ப்பீங்க, நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது வந்து அடுத்த மீன் குழம்பு வைக்கும்போது நான் இந்த மீன் அது என்ன சொல்கிறது, குற்றாலம் போவாங்களே, ஒக்கேனக்கல் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் நண்பா. ஸோ அது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே நண்பா, நல்லாயிருக்கும். ஒக்கேனக்கல் இது நாகூர் ஸ்டைலில் இருக்குது. நாகூரில் நல்லாயிருக்கும். அந்த கடலோரம் சைடெலாம் நல்லா மீன் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக வைப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் வைக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக. ஓகே மக்களே? ஓகே நண்பா, பாருங்கள் கண்டினியூ வீடியோ. ஸோ மக்களே, இப்போ தக்காளி போட்டுறேன். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு வெங்காயம். ஸோ தக்காளி போட்டுறேன். அப்படியே ஒரு தக்காளி போட்டுருக்கேன். நீங்கள் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக மீன் குழம்பு எப்பயுமே. ஓகே மக்கள்? ஸோ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கிக்குங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி ஓகே நண்பா. வெங்காயம் வதக்காமல் தக்காளி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றது மீன் குழம்பு. இது வதங்கட்டும். ஸோ நண்பா, நான் உப்பு போட்டுறேன். இப்போ இந்த டைமில் உப்பு போட்டுருங்க. ஓகே நண்பா, உப்பு மிக்ஸ் பண்ணிடுறேன். தேவையான உப்பு போட்டுருங்க. கிண்டிடுங்க. ஓகேக்கா? ஸோ இன்றைக்கி நான் புளி நீங்கள் வேணுமா போட்டுங்க. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் புளி. ஆனால் புளி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே மக்கா? ஓகே நண்பா, புளி வாங்க மறந்துட்டேண்ணா. ஸோ ஓகே நண்பா, ஸோ கண்டினியூ பாருங்கள் வீடியோ. நீங்கள் வேணுமா புளி போட்டு சாப்பிட்டு செய்யுங்க. நான் புளியை ஸ்கிப் பண்ணிட்டேன், புளி போடல. ஓகே நண்பா? நண்பா, இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுங்க. ரொம்ப போடாதீங்க, லைட்டாக போட்டுங்க. அப்புறம் ஃபுல் மஞ்சளாக இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் ஒரு மசாலா இல்லை, மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் தான், வேறு எந்த மசாலாவும் கிடையாது. ஓகே மக்கா? நீங்கள் வேணுமா கறி போட்டு லைட்டாக போட்டுங்க. நானும் கறி போட்டு போட்டுக்கிறேன் லைட்டாக. ஸோ நண்பா, இப்போ சில்லி போட்டுருக்கேன், மிளகாத்தூள். ஏற்கனவே நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் இந்த எண்ணெயில் மசாலா நல்லா பிடிக்கட்டும். ஓகே நண்பா? லைட்டாக வேணுமா தண்ணி வேணுமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 3 நிமிஷம் இதாகும். நீங்கள் தேங்காய் இருந்தால் தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கங்க. தேங்காய் பேஸ்ட் பண்ணி தேங்காய் பேஸ்ட்டாகவும் அப்படியே போடலாம், இல்லாட்டி அதோட பால் எடுத்து போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. ஓகே நண்பா? ஸோ இது ரொம்ப சிம்பிளாக வைக்கணும்னு சொல்லி வைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் இங்கே ஃபாரின்லலாம் தேங்காய்லாம் கிடைக்காது. ஸோ அதனால நான் வெறும் சிம்பிளாக வைக்கிறேன். புளியும் ரொம்ப கஷ்டம்தான். ஓகே மக்களே, கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஸோ
நண்பா இப்போ கறி பவுடரும் போட்டிருக்கேன். சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க, ரொம்ப போடணும். ஸோ தேங்காய் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்கும், இல்லாட்டி தண்ணியாக இருக்கும். ஸோ அதனால தேங்காய் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே நண்பா, ஸோ ரெடி ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ நண்பா இப்போ தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அடி பிடிச்சிடும். சும்மா ட்ரைனி லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா வந்ததுக்கப்புறம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபயரை கொஞ்சம் ஏற்றிக்கிட்டுருணும் ஸ்பீடாக. ஸோ ஒரு சுண்டு சுண்டனா தண்ணியை ஊற்றிடலாம் நம்ம. ஸோ புளி மீன், எல்லா மீன், கிழங்கா மீன் நமக்கு ஒரு சைடு ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ தண்ணியை ஊற்றிடலாம் நமக்கு நல்லா வெந்துருச்சு மசாலா. ஸோ தண்ணியை ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்தோன்னா சாணம் இறக்கிற வேண்டியதான். மீனை போட்டுடலாம். அப்படியே மீன் இருக்குது, அந்த மீனை போட்டுடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நண்பா. ஸோ நண்பா தண்ணி ஊற்றியாச்சு பாருங்க. அதுதான் தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். ரொம்ப ரேட் ஜாஸ்தி, 4 ரியால். ஓகே நண்பா, ஸோ இது ஒரு சுண்டுட்டும் ஒரு கொதி வந்தோன்னா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சும்மா ஃபாரினில் இருக்கவங்களும் எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகலை. ஸோ இப்போ நான் மீனை போட்டுறேன். கொதிச்சிருச்சு, கொதிச்சோன்னா மீனை ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கிண்டிட்டு அப்படியே உப்பு இருக்கா மட்டும் பார்த்துங்க. இதில் இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன், அது லாஸ்ட்டாக மேலேயும் அப்படியே போட்டு விட்ருங்க. பாருங்கள் ஒரு பீஸ் இருக்குது. இது என்ன மீன் கமெண்டில் எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க. இது கிழங்கா மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம், திருச்சி சைட்லாம். இது என்ன மீன் சொல்கிறாங்கன்னு தெரில உங்கள் ஊர்லலாம். ஸோ பாருங்கள் நண்பா, கலரை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. உப்பு இருக்கா பார்த்துக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது, சரியான லெவலில் இருக்குது. ரொம்ப கிண்டாதீங்க, உடஞ்சிடும் மீன். ஓகே நண்பா, ஸோ அப்படியே மூடி வச்சுருக்கேன். ஸோ மூடியை போட்டுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடுவானுங்க. இப்போ கொதிச்சுட்டு மீன் வெந்துருச்சான்னு இப்படியே பார்த்துடலாம். இன்னும் லைட்டாக வேகணும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் வச்சா வெந்துடும். வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த பாருங்கள் தலை, இது கிளி மீன். ஸோ இதில் மட்டும் தேங்காய் மிக்ஸ் பண்ணியிருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. ஸோ தேங்காய் இல்லை என்கிட்ட. ஓகே நண்பா, நீங்கள் இருந்தால் போட்டுங்க தேங்காய், வேறு லெவலாக இருக்கும். ஓகே மக்கள், கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஸோ நான் இப்போ இதை அப்படியே தூவி விட்டுறேன் மீன் குழம்புல. ஓகே நண்பா பாருங்கள், ஸ்லோவில் வச்சுட்டேன், ரொம்ப ஸ்லிம்மில். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தால் கரெக்டாக இருந்துடும். ஸோ தூவி விட்டாச்சு. ஸோ பாங் கொடுத்துட்டாங்க, தொலைக்கும் போனோம். நான் இன்றைக்கி சவுதி, நாளைக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு. ஸோ நோம்பில் கொஞ்சம் வீடியோலாம் வெறும் இந்த மாதிரி திங்ஸ் தான் போட முடியும், ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி தான். ஓகே மக்கள், ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோலாம் பாருங்கள் நண்பா, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே. ஓகே நண்பா, ஸோ இப்போ இது போட்டாச்சு. இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக இதாகட்டும். ஸோ மூடிட்டேன், வச்சுட்டேன். ஓகே நண்பா, சரிதான் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா. நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடலாம் நண்பா. மீன் குழம்போட கிளி மீன் கூடையும் கிழங்கா மீன் கூடையும். ஓகே நண்பா, ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொதிச்சிருச்சு பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே நண்பா, இன்னும் நான்
சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, ஓகே. ஸோ நண்பா இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து தேங்காய் அரைச்சிட்ருக்கேன். தேங்காய் மீன் குழம்புல போடணும்ல. ஓகே நண்பா. ஸோ தேங்காய் நான் போட்டுறேன். இப்போது மிக்சியில் அடிச்சிடுறேன். ஸோ நண்பா மிக்ஸ் பண்ணிவிட்டேன், அரைச்சியாச்சு. ரெண்டில் தேங்காய் மிக்ஸ் பண்ணுறேன். தேங்காய் மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஓகே மக்களே. ஸோ இப்போ தேங்காய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன் நண்பா. ஸோ கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் பொங்கட்டும். கொஞ்சம் ஒரு குக்கு ஒரு கொதி வந்தால் எடுத்துடுவானு தான். அப்படியே இப்படியே கலக்கிடலாம். ஏன்னா கரண்டி போட்டால் மீனெல்லாம் உடஞ்சிரும். ஓகே நண்பா, பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பிடிக்கலாம் நண்பா, ஒரு விளாட்டு விளாட்லாம். நான் சாப்பிடும்போது பாருங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா. ஓகே ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே பிரதர்ஸ். ஸோ நண்பா மக்களே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. தேங்காய் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். ஓகே நண்பா பாருங்கள். ஸோ மண்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம் வாங்க நண்பா, எல்லாமே சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே மக்களே பாருங்கள், தேங்காய் போட்டால் தான் இந்த இது கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே மக்கா. ஸோ பாருங்கள். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு நான் டேஸ்ட் சொல்கிறேன் மக்கா. பாருங்கள் நண்பா, பாருங்கள் மக்களே, மீன் பொரிச்சு சாப்பிட்லான்னு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பாருங்கள், அதுவும் பொரிச்சு சாப்பிட்ருவேன். பாருங்கள் நண்பா, பொரிச்ச மீன் இருக்கும். ஓகே நண்பா, பாருங்கள் நண்பா. சரியான டேஸ்ட் நண்பா, செம்ம சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வச்சு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே நண்பா, அதே மாதிரி மறக்காமல் எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்கை ஒன்று போட்டுவிட்டால் அது ஷேருக்கு சமம் நண்பா. ஓகே மக்களே, ஓகே, டேக் கேர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.